ஹாய்ங்க, நான் தான் உங்கள் விஜயமாகி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம அதிகமாக எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, தூக்கத்துக்கு தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ தூங்குறது இட்ஸ் அ குட் திங். பட் நீங்கள் தூங்கும் போது உங்களுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணி தூங்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மார்னிங் எழுந்தோடனே ஸ்லிப் டிஸ்க்னால லோ பேக் பெயின், ஷியாட்டிக் பெயின் மாதிரி உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷனும் ரொம்பவே முக்கியம் தூங்கும் போது. ஸோ இந்த ஸ்லீப்பிங் பொசிஷனை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்பைனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்காது நம்ம பாடியில். இட் ஹேவ்ஸ் அ கர்வேச்சர்ஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களோட லோ பேக்கில் வந்து லம்பார் லார்டசோஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லம்பார் லார்டசோஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தூங்கினா தான் இந்த ஸ்லிப் டிஸ்க் மாதிரி இல்லை பேக் பெயின், ஷியாட்டிக் பெயின் தான் நம்மளுக்கு வராமல் இருக்கும். இப்போ நம்ம தூங்கும் போது இந்த லோ பேக்கில் வந்து லம்பார் லார்டசோஸ்னு ஒரு பார்ட் இருக்கு. ஸோ நம்ம தூங்கும் போது இந்த லம்பார் லார்டசோஸில் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம தூங்கினோன்னா டிஸ்கில் அதிகமாக ப்ரெஷர் போய் அந்த டிஸ்க்கு வந்து நர்வ் கம்ப்ரெஷன் வந்து லீட் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு ஷியாட்டிக் பெயின் அப்புறம் வந்து பேக் பெயின்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் சொல்கிற ஒரு பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணுற பொசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோன் பொசிஷன். குப்பரை படுத்து தூங்குவோம் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனை வந்து அவாய்ட் பண்ணோம். பிகாஸ் நம்மளுடைய லோ பேக்கில் வந்து லம்பார் லார்டசோஸ்னு ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த லம்பார் லார்டசோஸில் வந்து நீங்கள் குப்பரை படுத்து தூங்கும் போது அதிகமாக ப்ரெஷர் வந்து டிஸ்கில் போய் அந்த டிஸ்க்கு வந்து நர்வ் கம்ப்ரெஷன் லீட் பண்ணுது. ஸோ நர்வ் கம்ப்ரெஷன் நர்வ் வந்து இரிட்டேட் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்லிப் டிஸ்க்னால உங்களுக்கு ஷியாட்டிக் பெயின், லோ பேக் பெயின்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன் நம்ம வந்து ப்ரோன் பொசிஷன் குப்புற படுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்கில் வந்து நார்மலாகவே வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஷியாட்டிக் பெயின் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஸ்க்கு கொஞ்சம் வெளியில் வந்து அது நர்வ் கம்ப்ரெஷன் பண்ணுறனால தான் உங்களுக்கு ஷியாட்டிக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டிஸ்கில் நார்மலாகவே இப்போ ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குப்புற படுக்கும் போது இன்னும் ஸ்பேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பேஸ் டிக்ரீஸ் ஆகுறதுனால உங்களுடைய டிஸ்க்கு கம்ப்ரெஷன் வந்து அதிகமாகி உங்களுக்கு ஷியாட்டிக் பெயின் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ வந்து ஷியாட்டிக் பெயின் இல்லைன்னா ஸ்லிப் டிஸ்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோன் பொசிஷனில் வந்து தூங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பொசிஷனில் தான் தூங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரோன் பொசிஷனில் தூங்கலாம். பட் நீங்கள் எப்படி தூங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் டிஸ்க் இருக்கிறவங்க இல்லைனா பேக் பெயின் இல்லைனா வந்து ஷியாட்டிக் பெயின்லாம் உங்களுக்கு இருக்குது, பட் எனக்கு ப்ரோனில் தூங்கினா தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னா நீங்கள் எந்த பொசிஷனில் தூங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோன்லேயே உங்களுடைய பெல்விக்கு கீழே வந்து பில்லோ வந்து பிளேஸ் பண்ணிட்டு தூங்கணும். ஸோ நீங்கள் ப்ரோனில் தூங்கணும். பெல்விக்கில் இல்லைன்னா உங்களுடைய ஸ்டொமக்கில் வந்து உங்களுடைய பில்லோ வந்து பிளேஸ் பண்ணிட்டு, ஹெட்டில் ஒரு பில்லோ, ஸ்டொமக் இல்லைனா பெல்விக்கில் ஒரு பில்லோ அப்படி பிளேஸ் பண்ணி தூங்கும் போது உங்களோட லம்பார் லார்டசோஸில் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அதனால உங்களுக்கு ஷியாட்டிக் பெயின் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரோன் பொசிஷனில் தூங்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரோன் பொசிஷனில் தூங்கும் போது உங்களுடைய லோ பேக் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, உங்களுடைய நெக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து தூங்கும் போது லைக் இந்த மாதிரி தான் தூங்குவீங்க, ஒன் சைடாக தான் தூங்குவீங்க. அப்படி தூங்கும் போது உங்களோட நெக்லையுமே வந்து கம்ப்ரெஷன் வந்து அதிகமாகி உங்களுக்கு நெக் பெயினும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரோன் பொசிஷன் மோஸ்ட்டாக வந்து தூங்கக்கூடாது. பட் எனக்கு அப்படி தூங்கினாதான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏன் வந்து குப்புற படுக்கக்கூடாது, ஏன் ப்ரோனில் படுக்கக்கூடாது சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குப்புற படுக்கிறவங்க மோஸ்ட்டாக வந்து சர்விக்கல் ரெடிகுலோ பற்றி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய நெக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக படுக்கும்போது உங்களோட நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, உங்களோட ஸ்பைன், உங்களுடைய சர்விக்கல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் நீங்கள் குப்புற படுக்கும்போது உங்களோட தலையை வந்து நீங்கள் எப்படியாச்சும் ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் தூங்கணும். ஸோ நீங்கள் அதே பொசிஷனில் தூங்கும் போது உங்களுடைய ஸ்பைன் வந்து உங்களுடைய சர்விக்கல் இருக்கிற நர்வ் வந்து இரிட்டேட் ஆகி உங்களுடைய கை ஃபுல்லாக வந்து ரேடியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த பொசிஷன் வந்து
நாட் பெஸ்ட். நான் வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ப்ரோன் லையிங், பிகாஸ் அதனால நிறைய வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் எ குட் பொசிஷனா. ஸோ அப்போ எந்த பொசிஷன் தான் நல்ல பொசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறது. ஸோ ஏன் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கும் போது எல்லா அலைன்மெண்ட்ஸுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கும். அப்புறம் ப்ரெஷரும் வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ப்ரோனில் படுக்கும் போது லோ பேக்லையும் அப்புறம் சர்விக்கலில் வந்து அதிகமாக ப்ரெஷர் போகும். பட் நீங்கள் நேராக படுக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஈவனாக வந்து ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. உங்களோட எல்லா அலைன்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லிப் டிஸ்க்னால ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஷியாட்டிக் பெயின் ஸ்டார்ட் ஆகுது, மார்னிங் எந்திச்ச உடனே லோ பேக் பெயின் இருக்குது அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தட் சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் தூங்கிட்டு உங்களுடைய 2 காலுக்கு கீழேயுமே வந்து எந்த காலில் ஷியாட்டிக் பெயின் ரேடியேட் ஆகுதோ அந்த காலுக்கு கீழே வந்து ஒரு பில்லோ வந்து பிளேஸ் பண்ணி தூங்கும் போது உங்களுடைய டிஸ்கில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ வந்து உங்களுக்கு மார்னிங் எஞ்சோடனே ஷியாட்டிக் சிம்டம்ஸில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட்டாக படுத்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறவங்க ரொம்ப வந்து கொரட்டை விடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக படுக்காதீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாக்கு வந்து பின்பக்கமாக தள்ளப்பட்டு உங்களுடைய ஏர்வேவை வந்து இன்னும் ஸ்மால் பண்ணும். அந்த ஸ்மால் பண்ணுறதுனால இன்னும் உங்களுக்கு கொரட்டை வந்து அதிகமாக தான் ஆகோடைய கம்மியாகாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பொசிஷன் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் லையிங்க இப்படி படுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைட் லைனில் படுக்கிறோம். சைட் லைன்களுமே வந்து உங்களோட ஸ்பைனோடைய அலைன்மெண்ட்டை வந்து ஈக்குவலாக நார்மலாக வச்சுக்கலாம், ஐ மீன் நியூட்ரலாக வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் லைனில் தூங்கும் போது உங்களை 2 காலுக்குமே நடுவில் வந்து ஒரு பில்லோவை வந்து பிளேஸ் பண்ணிட்டு தூங்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தூங்கும் போது உங்களுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து நியூட்ரலாக வச்சுக்கலாம், ப்ரெஷருமே வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ வந்து நம்ம எப்படி எந்த பொசிஷனில் தூங்கினா இந்த ஷியாட்டிக் பெயின், லோ பேக் பெயின், ஸ்லிப் டிஸ்கால கஷ்டப்படுறவங்க வந்து எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போது இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஸிங் தி ரைட் மேட்டர்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் படுக்கிற படுக்கை வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நீங்கள் அதுவுமே வந்து ஒரு குட் மேட்டர்ஸ் இல்லாமல் ஒரு பேட் மேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கூட உங்களுடைய ஷியாட்டிக் பெயின், பேக் பெயின், ஸ்லிப் டிஸ்கை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா ஒரு குட் மேட்டர்ஸ் வந்து மே ரெடியூஸ் தி லோ பேக் பெயின் 57% வந்து ரெடியூஸ் பண்ணுமா உங்களுடைய லோ பேக் பெயினை. ஸோ உங்களுடைய படுக்கை வந்து எவ்வளோ வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ பேக் பெயினுக்கு எந்த மாதிரி மேட்டர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படி ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா மீடியம் ஃபர்ம் மேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிசர்ச் படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பேக் பெயின் வந்து 57% வந்து ரெடியூஸ் ஆகுமா. இந்த மீடியம் ஃபர்ம் மேட்டர்ஸ்னா என்னன்னு தெரியலையா? இந்த மீடியம் ஃபர்ம் மேட்டர்ஸ்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஆடாகவும் இருக்காது, ஒரு மீடியம் தன்மையில் இருக்கும் இந்த மீடியம் ஃபர்ம் மேட்டர்ஸா. இந்த மீடியம் ஃபர்ம் மேட்டர்ஸில் நான் எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் மேட்டர்ஸ் வித் ஸ்ப்ரிங். இதை நான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் செகண்டாக நான் எதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஃபர்ம் மேட்டர்ஸ்னால் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு பெட்டை வந்து நம்ம யூஸே பண்ணக்கூடாது. ஏன் ரொம்ப சாஃப்டான பெட் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாஃப்டான பெட் யூஸ் பண்ணும் போது நீங்கள் தூங்கும் போது உங்களுடைய பாடி வந்து உள்ளே சிங்க் ஆகி உங்களோட ஸ்பைன் அலைன்மெண்ட்டை வந்து சரியாக மெயின்டைனே பண்ணாது. ஸோ அதனால உங்களோட இன்னும் அந்த ப்ரெஷர் வந்து ஸ்பைனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பேக் பெயினும், லோ பேக் பெயின், உங்களுக்கு சர்விக்கல் பெயின் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டான பெட்டை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா சிங்க் ஆகி உங்களோட லம்பார் லார்டோசஸில் இன்னும் ப்ரெஷர் போய் உங்களுக்கு லோ பேக் பெயின், ஷியாட்டிக் பெயின்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுவும் ரொம்ப முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோக்கு மேலே அதிகமாக இருப்பீங்க பார்த்தீங்களா வெயிட். ஸோ நீங்கள் பாடி வெயிட் சொல்கிறேன், 80 கிலோக்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்கலாம் வந்து சாஃப்ட் பெட் யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் தூங்கும் போது நீங்கள் உள்ள சிங்க் ஆகி உங்களோட ஸ்பைனில் வந்து அதிகமாக ப்ரெஷர் போய் உங்களுக்கு இன்னும் பேக் பெயின், ஷியாட்டிக் பெயின், ஸ்லிப் டிஸ்க்கு, ஸோ சர்விக்கல் ரெடிகுலோபதி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து
ஒரு ஃபர்மான ஒரு பெட்டில் தான் யூஸ் பண்ணணும். நம்ம 2 காமனான மிஸ்டேக் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, டக்குன்னு வந்து சோஃபாவில் போய் தூங்கிடுவீங்க. ஸோ சோஃபா வந்து நார்மலாகவே வந்து ஒரு சாஃப்டான ஒரு மேட்ரஸ். ஸோ நீங்கள் அதில் தூங்கும் போது உங்களோட ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து டிஃபெக்ட் ஆகி உங்களுக்கு ப்ரெஷர் அங்கே அதிகமாக போய் திரும்பி உங்களுக்கு லோ பேக் பெயின், ஷியாட்டிக் பெயின், ஸ்லிப் டிஸ்க்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேலை எவ்வளோ தான் நீங்கள் வேலை செஞ்சு ஃப்ரீயாக இருந்தாலும், ஸோ ஒரு வேலை செஞ்சு டயர்டாக இருந்தாலுமே வந்து பெட்ல வந்து தூங்குங்க. ஏன்னா சோஃபால தூங்கக்கூடாது. ஏன்னா சோஃபா வந்து ஒரு சாஃப்டா தான் நம்ம வாங்குவோம். ஸோ சோஃபால வந்து தூங்கக்கூடாது. அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மேட்ரஸை வந்து எத்தனை வருஷம் யூஸ் பண்ணணும்? மோஸ்டா வந்து 7 to 10 இயர்ஸ் தான் ஒரு மேட்ரஸ் யூஸ் பண்ணணும். ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்க போக போக கொஞ்சம் வெயிட் போட போட உங்களுடைய மேட்ரஸுமே வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். ஸோ வீக் ஆகி உங்களுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட்டை வந்து அது மெயின்டைன் பண்ணாது. ஸோ மோஸ்டா வந்து 7 to 10 இயர்ஸ் கூட கிடையாது, 7 இயர்ஸ் தான் வந்து மோஸ்டா வந்து யூஸ் பண்ணணுமே. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் ஃபார் ஷியாட்டிக் பெயினுக்கு, லோ பேக் பெயினுக்கு. அண்ட் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து தூக்கம் இருந்தாலே வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய நோயை வந்து நேச்சுரலாகவே வந்து அதை கில் பண்ணுற சக்தி இருக்குது நம்மளுடைய தூக்கத்துக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக தூக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆன்சைட்டியாக இருப்பீங்க, ஃபியர் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபெட்டிகாக இருப்பீங்க, ஹைப்பர் டென்ஷனாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் தூக்கம் இல்லாதனால. ஸோ நீங்கள் வந்து தூக்கம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு பொசிஷனில் தான் தூங்கணும் அண்ட் இந்த மாதிரி மேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி மேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷியாட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக எந்த மாதிரி பொசிஷனில் தூங்கணும்னு பாருங்கள், எந்த மாதிரி மேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு டெய்லியும் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஷியாட்டிக் பெயின் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.